சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி லதாவின் முன்னிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தொடக்க விழாவில் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய லதா பேசுகையில், இந்த வருடத்தில் இது 4வது நாடு தழுவிய தேசிய மக்கள் நீதிமன்றம் என்றும் வழக்காடிகள் நிலுவையில் உள்ள தங்கள் வழக்குகளை சமரசமாக பேசி தீர்வு காணலாம் என்றும் வழக்கில் இரு தரப்பினருக்குமே வெற்றி என்றும் இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் இதுகுறித்து அயலகத்தாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மோட்டார் வாகன விபத்து வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 68 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை ஆகிய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி கடன் வழக்குகள், காசோலை வழக்குகள், நிதி நிறுவன வழக்குகள், பாக பிரிவினை வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் 1652 வழக்குகளில் 15,58,29,128 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கூடுதல் மாவட்ட நீதிபதி தாமோதரன், மாவட்ட குடும்ப நல நீதிபதி நாகராஜன், விரைவு அமர்வு நீதிபதி சுதா, சிறப்பு மாவட்ட நீதிபதி அமுதா, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் சாந்தி, முதன்மை சார்பு நீதிபதி ஜெனிஃபர், கூடுதல் சார்பு நீதிபதி மோகன்ராஜ், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பத்மநாபன், முதலாவது நீதித்துறை நடுவர் தேவராஜ், மாவட்ட உரிமையியல் நீதிபதி சுந்தரமூர்த்தி மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்திற்கான ஏற்பாடுகள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. இந்த எண்ணம் அப்படிங்கிறது இப்ப இங்கே நமக்கு அது ஒரு பூர்த்தியான ஒரு எண்ணமாக அந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு வகையிலும், அதாவது இப்போ ஒரு குடும்ப நல நீதிமன்றமா இருந்தாலும், அதே மாதிரி இப்ப ஏடிஜே கோட்டையா இருக்கட்டும், மேடம் கோட்டையா இருக்கட்டும், இப்படி இத்தனை நீதிமன்றங்களும் நீதிமன்ற ஊழியர்களும் இவங்களும் கூடி இருக்கிறதுடைய நோக்கம் என்னவாக நம்ம வந்திருக்கிறோம், இந்த கஷ்டப்படுற மக்களுக்கும் அதே போல அவர்களுக்கு என்னெல்லாம் நிவாரணம் வழங்குவதற்கு நாம் காத்து கொண்டு இருக்கிறோமோ அதை பற்றிய விவரங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் அவர்களுக்கு அதை தெரிவிச்சு அதை எப்படி நாம கொண்டு போய் எல்லாரும் சுகமாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த அமைப்பையே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 2 தரப்பினர்களா இருப்பாங்க. எந்த வழக்கா இருந்தாலும் அவங்க அந்த பஞ்சாயத்துல தான் வச்சு பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க பேசும்போதெல்லாம் அந்த விஷயங்களை கிரகித்து கொண்டு அப்போ அந்த நிமிஷமே அந்த நாட்டாமைன்னு சொல்றவங்க ஒரு தீர்ப்பை சொல்லிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க விஷயங்களை கிரகித்து அந்த விஷயங்கள்ல இது சரி இது சரியில்லைங்கிறத அப்பயே தீர்மானிச்சு அப்பயே அந்த இது முடிஞ்சு போயிடும். அதை கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல மிக விரிவாக இதற்கென்றே ஒரு தனி அமைப்பை எல்லாம் அமைத்து கொடுத்து எல்லா நல்லதும் மக்களுக்கு நடக்கணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம அவங்க சந்தோஷமா வாழணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது.